கொடைக்கானல் பழனி இடையே ரோப்கார் திட்டத்திற்கான முதல்கட்ட பணிகள் தொடங்கியுள்ளன. இதன் மூலம் வழக்கமான 3 மணி நேர பயணம் என்பது இனி 30 நிமிடங்கள் மட்டுமே. இதன் சாதக பாதகங்கள் குறித்து பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்களிடம் பேசினோம். பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள ரோப்கார் திட்டம் எப்படி அமையும் என்பதை தத்ரூப கிராபிக்ஸ் காட்சிகளுடன் கண்முன் நிறுத்துகிறது பின்வரும் தொகுப்பு. தமிழ்நாட்டின் முக்கியமான கோடை வாசஸ்தலங்களில் ஒன்று கொடைக்கானல். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 7000 அடி உயரத்தில் இருக்கும் கொடைக்கானலுக்கு ஆண்டுதோறும் வெளி மாநிலங்கள் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள். சாலை வழியாக கொடைக்கானல் செல்ல 2 பிரதான வழிகள் உள்ளன. 14 கொண்டை ஊசி வளைவுகளை கொண்ட 64 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க அதிகபட்சம் 3 மணி நேரம் கூட ஆகும். எனவே போக்குவரத்து சிக்கல்களை கருத்தில் கொண்டும் சுற்றுலாவை மேம்படுத்தவும் பழனி கொடைக்கானல் இடையே மத்திய அரசு விரைவில் ரோப்கார் போக்குவரத்து திட்டத்தை செயல்படுத்த உள்ளது. பொதுவாக மலைப்பகுதிகளில் சாலைகள் குறுக்கும் நெடுக்குமாக போடப்பட்டிருப்பதால் சென்று சேர வேண்டிய இடம் அருகில் இருந்தாலும் தூரம் அதிகமாக இருக்கும். ஆனால் ரோப்காருக்கான கேபிள் வழித்தடங்கள் ஒரே நேர்கோட்டில் செங்குத்தாக அமையும். அவ்வாறு அமைக்கும் போது பழனி கொடைக்கானல் இடையேயான 64 கிலோமீட்டர் தூரம் என்பது வெறும் 12 கிலோமீட்டர் தூரமாக குறைந்துவிடும். முப்பது முதல் 40 நிமிடங்களிலேயே சென்று சேர்ந்து விடலாம். மணிக்கு 15 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்திலேயே ரோப்கார்கள் இயக்கப்படும் என்பதால் மேற்கு தொடர்ச்சி மலையின் இயற்கையின் அழகை ரசித்துக் கொண்டே செல்லலாம். குறிப்பாக இந்த வனப்பகுதியில் காணப்படும் யானை, சிறுத்தை போன்ற வன விலங்குகளை பார்க்கலாம். வர்தமா நதியின் அழகையும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்கலாம். அதிகபட்சமாக 20 மீட்டர் உயரத்தில் ரோப்கார் கேபிள்கள் செல்லும். 1 மணி நேரத்துக்கு ஒரு வழி பயணத்தில் 6000 முதல் 8000 பேர் வரை பயணிக்க முடியும். உலகின் பல நாடுகளில் ரோப்கார் போக்குவரத்து பாதுகாப்பானது என்பது நிரூபணமாகி உள்ளது. மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் காற்று வீசினாலும் ரோப்கார்களை தொடர்ந்து இயக்க முடியும். பழனியில் தேக்கன் தோட்டம் பகுதியில் ரோப்கார் ஸ்டேஷன் அமைகிறது. சென்று சேரும் கொடைக்கானலில் குறிஞ்சி ஆண்டவர் கோயில் அருகே திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் 2 நிறுத்தங்கள் அமையலாம் என்று சொல்லப்படுகிறது. அவை இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. பழனியைச் சேர்ந்த இயற்கை ஆர்வலர் தமிழ்நாயகன், கொடைக்கானலைச் சேர்ந்த தன்னார்வலர் மைக்கேல் ஆகியோரிடம் பேசினோம். 2 நபர்கள், ஒரு நபர் வந்தா கூட கார்ல தான் கொடைக்கானல் போறாங்க. விபத்தில்லாத பகுதியா மாற்ற முடியும். 2வது பழனியிலிருந்து கொடைக்கானல் போகக்கூடிய இந்த சாலை ரொம்ப குறுகலாகவும் உயரமான 8000 அடி உயரமா பெருமாள் மலை வரைக்கும் அவ்வளோ ஒரு அபாயகரமான பகுதியாக தான் இருக்குது. அதனால் நிலச்சரிவுகள் அப்பப்போ ஏற்பட்டுகிட்டே இருக்குது. இதையெல்லாம் இதிலிருந்து மக்களை பாதுகாக்கிறது, சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு இந்த ரோப்கார் வழிமுறையை நாம் ஒரு ஆக்கப்பூர்வமானதாக நம்ம பார்க்கலாம். பழனிக்கும் கொடைக்கானலுக்கும் இருக்கக்கூடிய வளர்ச்சி இன்னும் நல்லா இருக்கும். அது தொழில் மார்க்கமாக இருக்கட்டும், சுற்றுலா மார்க்கமாக இருக்கட்டும், எல்லா வகையிலுமே வளர்ச்சி அடையும். பழனியைச் சேர்ந்த விவசாயி தன்னாசி, கொடைக்கானலைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் ராஜ்மோகன் கூறுகையில், மிருகங்களுக்கு எந்த இடம் இல்லாமல் மரங்களை அதிகமாக வெட்டாமல் ரோப்கார் போட்டு ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. இந்த ஹார்ட் பேஷண்ட்டு, ரொம்ப முடியாதவங்கெல்லாம் ரொம்ப ஷார்ட்டாக டக்குன்னு பிளைன்ஸ் கொண்டு போகலாம். இங்கே மருத்துவ வசதியும் ரொம்ப கம்மியாக இருக்குது. கொடைக்கானலைச் சேர்ந்த ரிசார்ட் உரிமையாளர் மகேந்திரனின் கருத்து இது. வருஷத்தில் ஏப்ரல், மே மாத காலம் மட்டும்தான் கொடைக்கானலுக்கு வருமானம். இந்த 2 மாத காலத்தை வருமானத்தை வச்சு தான் குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டுறது ஆகட்டும், அத்தியாவசிய தேவைகள் அத்தனைத்தையும் சார்ந்து இருக்க வேண்டியது இருக்குது. ஆனால் இந்த ரோப்கார் திட்டம் வரும்பொழுது 365 நாளும் கொடைக்கானல் மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு திட்டம். கொடைக்கானலுக்கு வந்த சுற்றுலா பயணிகள் வெண்ணிலா, மகேந்திரன் ஆகியோரிடம் பேசினோம். டிராஃபிக் மழை வந்தாலும் சரி, ஏதோ ஒரு மண் சரிவாயிருச்சு அப்படிங்கிற அந்த ஒரு இதே எங்களுக்கு இல்லாமல் ஃப்ரீயாக நாங்கள் பார்த்துட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்த பாதை ரொம்ப குறுகிய பாதை. குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா நிறைய பெண்டில் பயந்துக்கிட்டு தான் வந்தோம். 12 கிலோமீட்டரில் கொடைக்கானலில் கடந்து வரோம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு ஹாப்பி. 2வது இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, ரோப்காரில் வரும்போதே பார்த்திங்கன்னா கொடைக்கானல் ரசிக்கக்கூடிய ஒரு தன்மை எங்களுக்கு கிடைக்கும். பழனி கொடைக்கானல் ரோப்கார் திட்டம் நடைமுறைக்கு வந்தால் சுற்றுலா வருவாய் பெருகுவதுடன் கொடைக்கானல் மலைவாழ் மக்களின் வாழ்வாதாரமும் மேம்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கொடைக்கானல் பழனி இடையேயான ரோப்கார் திட்டம் சுமார் 500 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட இருக்கு. பணிகள் தொடங்கிய பிறகு 18 மாதங்களில் முடிந்து பயன்பாட்டுக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் 18 இடங்களில் மொத்தம் 90 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரோப்கார் வழித்தடங்கள் அமைக்க போறாங்க. அதில் திண்டுக்கல் பழனி இடையேயான 12 கிலோமீட்டர் தான் நீண்ட தூர ரோப்கார் திட்டம் என்பது குறிப்பிடத்தக்கது.